ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் RS ராஜேஷ் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வடசென்னை வடகிழக்கு மாவட்ட அதிமுக செயலராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வில்லிவாக்கம் தொகுதியில் SR விஜயகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் முன்னாள் MP என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சுள்ளி தொகுதியில் MSR ராஜவர்மன் முன்னாள் MLA என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் திருச்சுள்ளி தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆலந்தூர் தொகுதியில் S சரவணன் அதிமுகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் சந்தான கிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கொளத்தூர் தொகுதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடும் தொகுதி, நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்படும் நிலையில் கொளத்தூர் தொகுதியின் அதிமுக வேட்பாளராக சந்தான கிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருவிக நகர் தனி தொகுதியில் பொற்கொடி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர் பொற்கொடி. இவர் தற்போது அதிமுகவில் திருவிக நகர் தனி தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூர் தனி தொகுதியில் அபிஷேக் ரங்கசாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆலங்குடி தொகுதியில் திரு தன விமல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதியில் தன விமல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக கூட்டணியில் சென்னையில் மட்டும் மொத்தம் 16 தொகுதிகள் உள்ளன. இதில் 3 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது போக மீதி 13 தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். சென்னை மாநகரில் விருகை VN ரவி விருகம்பாக்கம் தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் வாரிய தலைவர், தென் சென்னை தெற்கு மாவட்ட அதிமுகவின் செயலராக இருக்கக்கூடிய விருகை VN ரவி விருகம்பாக்கம் தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவில் 3 கட்டங்களாக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 23 பேர் கொண்ட நட்சத்திர வேட்பாளர் பட்டியலை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருந்தார். அடுத்தது இரண்டாவது கட்டமாக 127 தொகுதிகளுக்கான வேட்பாளரை அறிவித்திருந்தார். எஞ்சிய தொகுதிகளான சென்னை மாநகர் மற்றும் சில தொகுதிகளுக்கு மட்டும் வேட்பாளர்களை அறிவிக்காமல் இருந்திருந்தார். இந்த நிலையில் தற்போது 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுள்ளி தொகுதி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி உள்ளிட்ட தொகுதிகளுக்கு வேட்பாளரை அறிவித்திருக்கிறார். திருச்சுள்ளியில் வேட்பாளராக அதிமுகவின் வேட்பாளராக MSR ராஜவர்மன் முன்னாள் MLA அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆலங்குடி தொகுதியில் தன விமல் அதிமுகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சென்னையை பொறுத்தவரை சென்னையில் 16 தொகுதிகள் உள்ளன. இதில் 13இல் அதிமுக நேரடியாக களம் காண்கிறது. 1000 விளக்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் மகளிரணி செயலாளராகவும் அதிமுகவின் செய்தி தொடர்பாளராகவும் இருக்கக்கூடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் ஆதி ராஜாராம் அமைப்பு செயலாளராக உள்ளார். அதிமுகவின் அமைப்பு செயலாளர். தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அதிமுகவின் செயலாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் வாரிய தலைவர், எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. இவர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திட்டக்குடி தனி தொகுதியில் N. முருகுமாறன் முன்னாள் MLA வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திட்டக்குடி தனி தொகுதியில் முருகுமாறன் அதிமுக சார்பில் போட்டியிடவிருக்கிறார்.
தியாகராய நகரில் பி சத்யநாராயணன், டி நகர் சத்யா என்று அழைக்கப்படக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ பி சத்யநாராயணன் தியாகராய நகர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வேளச்சேரி அதிமுக வேட்பாளராக முன்னாள் எம்எல்ஏ மற்றும் தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட அதிமுக செயலர் அசோக் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். MK அசோக் வேளச்சேரியின் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். MK அசோக் முன்னாள் எம்எல்ஏ என்பது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதியைச் சேர்ந்த KP கந்தன் முன்னாள் எம்எல்ஏ, சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளராக உள்ளார். அதிமுக செயலராக இருக்கக்கூடிய KP கந்தன் சோழிங்கநல்லூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதி அதிமுக வேட்பாளராக KP கந்தன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் முன்னாள் எம்எல்ஏ என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை புறநகர் மாவட்ட அதிமுக செயலராக பதவியில் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிமுக இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை தற்போது நாம் பார்த்து வருகின்றோம். 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாமல் இருந்த நிலையில் தற்போது யார் யார் என்பதை அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். தற்போது தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் பொற்கொடி ஆம்ஸ்டாங் பசுமை வழிச்சாலை இல்லத்திற்கு எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். அவர் திருவிக நகர் தனி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்காக சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்திற்கு வந்திருக்கிறார். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.